நாங்கள் பாருங்க சில்லி பன்னீர் எப்படி இருக்குன்னு. இது இப்படி இருந்தால் தான் இந்த சில்லி பன்னீர். இதை சில்லி பன்னீர் சாப்பிடு பார்ப்போமா. சில்லி பன்னீர் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் நல்ல சாஃப்டான பன்னீரோட மசாலா மற்ற இந்த மரக்கறிகள் இதில் அந்த வெங்காயமெல்லாம் நிறைய ரெண்டு கடி படைக்கும். என்ன செய்யுதுன்னா ஒரு வித்தியாசமான ஒரு இறைச்சி கறி சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் வருது. இறைச்சி கறி மாதிரி வெங்காயம் நல்லா அவியலை, நல்லா அவியாமல் இருக்க ஒரு டேஸ்ட் வரும். பண்ணிட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். கேப்சிகம் அவியலை நல்லா அவிஞ்சிருக்காங்க. ஒரு 50% 50% தான் அவிஞ்சிருக்கும். 50% அவிஞ்சா கேப்சிகம், ஒனியன், இந்த சாஃப்டான பன்னீரோட சேர்ந்த மசாலா, அந்த கோட்டிங் பண்ணது இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க ஒரு ஸ்மூத்தான ஒரு இறைச்சி கறின்ற ஒரு டேஸ்ட்டோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வடிவாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துட்டு. நிறைய பேர் செய்து பார்க்குறீங்க, ஆனால் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் சொன்னாலும் தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். இந்த முழு வீடியோ உங்கள் பின்னால் தொடர்ந்து வரும் பாருங்கள். பார்த்து வலிவாக செஞ்சு வலிவாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ இந்த பன்னீருக்கு தேவையான சாமான் நாங்கள் ஒரு கரண்டி, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி கார்லிக் பேஸ்ட் போடுங்க. அதுக்கு என்ன செய்யுங்கன்னா அதுக்கு கொஞ்சம் அரை கரண்டி ஜிஞ்சர் பேஸ்ட், அதோடு சேர்த்து அதுக்கு தேவையான தூள் உப்பு போடுங்க. ஓகே, உப்பு ஒரு அளவு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. அஜினமோட்டோன்றது ஒரு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. மல்லித்தூள் கணக்கை போடக்கூடாது. நாங்கள் மல்லித்தூள் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க ஒரு டேஸ்ட்டுக்காக. மிளகுத்தூள் ஒரு அரை கரண்டி, ஒரு கரண்டி கறித்தூள், மெட்ராஸ் கறி பவுடரில் ஒரு கொஞ்சமாக அந்த அளவு. இதுக்கு ஒரு முட்டை ஒன்றை அடித்து ஊற்றுங்க. இவ்வளோத்தையும் வச்சு நல்லா வடிவாக இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. சரிதானே? முட்டை ஏன் போடுறேன்னு சொன்னால் இதில் போடுற மசாலா அதோட இருக்கும். முட்டை போடாமல் போட்டிங்கன்னா மசாலா எண்ணெயில் பொரிக்கும், அப்போ அந்த டேஸ்ட் வராது. ஓகே, அதனால தான் முட்டை போடுறோம். முட்டை கொஞ்சம் போட்டு நல்லா பிரட்டுங்க. ஓகே, நான் இதுக்கு என்ன செய்வேன்னா பொட்டேட்டோ டாட்ஸ் போடுறேன். இதில் பாருங்கள் ஒரு 4 கரண்டி பொட்டேட்டோ ஸ்டார்ச் போடுறேன். ஆனால் இதுக்கு நீங்கள் பொட்டேட்டோ ஸ்டார்ச் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கோர்ன்ஃப்ளோர் போடலாம். மற்றது இந்த நார்மல் இதில் இருக்கிற மா இருக்குது தானே, கோதுமை மா போடலாம், அரிசி மா போடலாம், எந்த மா வேண்டாலும் போடலாமா. பொட்டேட்டோ ஸ்டார்ச் தான் எந்தது இல்லை, நான் பொட்டேட்டோ ஸ்டார்ச் போட்டுட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணினா பொட்டேட்டோ ஸ்டார்ச்சும் இதுவும் சேர்ந்து இப்படி இருக்கும். இந்த பாருங்க இப்படி வருமா, இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி மசாலா எல்லாம் சேர்ந்து இப்படி இருக்கும். இது இதை பொரிச்சு எடுக்க வேணும். இந்த பாருங்க எண்ணெய் நல்லா கொதிச்சோன்னா இதை நாங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் இப்படி இருக்கிறதா, இப்படி பிரட்டலாக இருக்கிறத நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிப்போம். இதை பாருங்க இப்போ இது நல்லா பொரிஞ்சிக்குது. பொரிஞ்சோன்னா பாருங்களா ஒவ்வொன்றா கிண்டினீங்கன்னா ஒவ்வொன்றா வரும். பாருங்க இந்த பதத்துக்கு எடுக்கணுமா, நல்ல ஒரு ப்ரௌனிஸில் பதத்துக்கு எடுக்கணும். சரிதானே? எடுத்தீங்கன்னா அந்த இதுதான் அந்த பழம் பொறிச்சு எடுக்கிற பழம். இந்த பழத்துக்கு எடுக்கணும். கருகாமல் விட்டுறக்கூடாது, இதை விட பொரியாமலும் இருக்கக்கூடாது. ஓகே, இல்லை இதில் பாருங்க பொரிச்சு எடுத்தோன்னா எப்படி இருக்கும், நீங்கள் இப்படி இருக்கும். இதில் பொரிச்சு எடுத்தோன்னா நல்ல அந்த கோடிங் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். இதை சாப்பிடுங்க. இந்த பொரிச்ச இது இருக்கலாம் பன்னீர் பாருங்க.
வெறுமையாக சாப்பிடுங்க, பொரிச்சு போட்டு தனியாக சாப்பிடுங்க, சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சோஸ் போட்டும் சில்லி சில்லி பன்னீர் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இப்படியே சாப்பிடலாம். இப்படியே சாப்பிடாததுக்கு பேர் பன்னீர் 65. இதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சிலிவு போட்டால் பன்னீர் 65. இதுக்கு சோஸ் போட்டுட்டிங்கன்னா பன்னீர் சில்லி பன்னீர். இதான் 2 டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நாங்கள் செய்ய போகிறது சில்லி பன்னீர். காவு வாங்க அப்படி இருக்கும். இந்த சில்லி பன்னீர் செய்கிற முறையை காட்டுறோம் பாருங்க. நல்லெண்ணெய் விடுங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம், நச்சீரகம். இந்த பாருங்க, இதில் பார்த்துக்கு வந்தால் சரி. என்ன கடுகு பெருஞ்சீரகம்லாம் வெடித்து கணக்கு கறியிடக்கூடாது, இது கடிபடணும் சாப்பிட. அதுக்காக வேண்டியா இந்த பாத்தில் வெங்காயம், ஒரு வெங்காயம், தக்காளி பழம், அதோடு சேர்த்து இந்த கேப்சிகம் வந்து பாருங்கள் 3 கலரில் கேப்சிகம் போடுறோங்க. அது சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கிறது கேப்சிகமும். மற்ற கேப்சிகம் வந்து கடிபடும் சாப்பிடுங்க. கேப்சிகத்துக்கு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதக்குறதுன்னா நல்லா வதங்கிடக்கூடாது. இது ஒரு 70% தான் இருக்கணும், கடிபடணும், சாப்பிடுங்க கடிபடுற மாதிரி இருக்கணும். இப்படி வந்தோன்னா இதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். இதுக்கு உப்பு வந்து தூள் உப்பு போடுங்க, கல் உப்பு போடுறாங்க. கல் உப்பு போட்டால் கரையாது, தூள் உப்பு கொஞ்சம் போடுங்க. ஓகே, கொஞ்சம் அளவு தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அதில் மட்டும் அவ்வளோதான் அதுக்கு போடுறது. இந்த போட்டு நல்லா அப்படி வதக்குங்க. கொஞ்சம் கச்சப்போட சேர்த்து கொஞ்சம் சில்லி, கொஞ்சம் ஒரு சொட்டு டார்க் சோயா சாஸ் அதை போட்டு கொஞ்சங்க. அதோட சேர்த்து இன்னொரு சாமான் போடணும். என்னென்னா இது அவங்களுக்கு முதலே இந்த பேஸ்ட் வந்து செய்து காட்டியிருக்கிறேன். ஒரு கோபி மஞ்சூரியன் செய்யக்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா அந்த பேஸ்ட் கொஞ்சம் தான் இதில் அந்த பேஸ்ட். இது வந்து நான் செய்கிற பேஸ்ட். நார்மலாக இந்த பேஸ்ட் நீங்கள் உங்களுக்கு இல்லை செய்ய இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா சில்லி ஆயில் கடையில் வாங்கி போடலாம். இல்லாட்டி சில்லி பேஸ்ட்ன்னு சொல்லி பேஸ்ட் விற்கிது, அந்த பேஸ்ட்டை வாங்கி போட்டு செய்யலாம். அது போட்டு கொஞ்சம் வித்தியாசம் டிஃப்ரெண்டான டேஸ்ட் வந்து வேறு நல்லா செய்யலாம். அது மாதிரி தான் இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ நான் பொட்டேட்டோ ஸ்டாச் போட்டுட்டேன்னுட்டு பொட்டேட்டோ ஸ்டாச் இல்லையண்டா செய்ய இல்லாதன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அப்படி நிறைய பேர் மிக்ஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஊரில் பொட்டேட்டோ டாக்ஸ் அடிக்க இல்லாத வாங்க இல்லாமல் இருக்குதுன்னா அது இல்லாமல் செய்ய இல்லாதன்னு வச்சுக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நிறைய சாமான் யூஸ் பண்ணலாம். கோன் ஸ்டாச் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா அவங்க நார்மலாக எங்கிட்ட கூப்பன்மான்னு சொல்லிக்கணும், கூப்பன்மா யூஸ் பண்ணலாம். அதோட அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். இப்படி எதனாலும் யூஸ் பண்ணலாமா. ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமோ ஒழிய, ஆனால் செய்யலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்படி வந்த பிறகு நாங்கள் செய்து பொரித்து வச்ச கோபி மஞ்சள் பொரித்து வச்ச சில்லியை பன்னீரை போடுவோம். பன்னீர் போட்ட உடனே இப்படி வரும். இப்படி வந்து நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா முடியாமல் மிக்ஸ் பண்ணோன்னா பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ இதில் இந்த சில்லி பன்னீர் செய்யக்க என்ன செய்யணும்னா இந்த கீழே இந்த ஜூஸெல்லாம் இருக்கக்கூடாது, கிரேவியெல்லாம் இருந்ததுன்னா அது சில்லி பன்னீர் இல்லை, அது சில்லி கறி ஆகிடும். இப்படி இருக்கணும், புரிம்பு சரி. அது இப்படி இருந்தால் தான் அது டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஓகே, இதான் சில்லி பன்னீர். இப்போ சில்லி பன்னீர் ரெடி. இந்த சில்லி பன்னீரை இந்த பாருங்க, இந்த சில்லி பன்னீர் ஒரு பிளேட்டில் நாங்கள் போட வைக்க இப்படி தான் இருக்கணும். ஒன்றாக இருக்குது பார்த்துனீங்களா? இப்படி தான் சில்லி பன்னீர் இருக்கணும். இதுக்கு கார்னிஷுக்கு கொஞ்சம் இந்த இதை இப்படி போட்டிங்கன்னா சரி. இது வந்து ஒனியன் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்படி தான் சில்லி பன்னீர் இருக்கணும். கிரேவியாக இருக்கக்கூடாது. கிரேவியாக தான் சில்லி பன்னீர் இல்லை. இதை போட்டு சூடாக்க சும்மா அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா சரி. இப்போ வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.